சத்தியவிலக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற சுகன்யா எப்படியாவது அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக இங்கே சுகன்யா பண்ணுற கேடுகட்ட வேலையை பாண்டியன் கண்டுபிடிச்சி சுகன்யாவுக்கு தரமான பதிலீடு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இங்கே அரசி குமாரை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சிரிக்கிறது, பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அரசி அடிக்கடி குமார்கிட்ட ஃபோன் பேசுகிறத கோமதி வாட்ச் பண்ணுறாங்க. என்ன இவ அடிக்கடி ஃபோன் பேசிட்டே இருக்கா? அரசி இங்கே வா, நீ படிக்கிறியா இல்லையா? எனக்கு உன் மேலே சந்தேகமாகவே இருக்குது. நீ இப்போலாம் அடிக்கடி ஃபோன் பேசிட்டே இருக்க, என்னதான் உன் கதை சொல்லு அப்படின்னு கேட்க, என்னம்மா சொல்கிற? நான் எங்கம்மா அடிக்கடி ஃபோன் பேசுகிறேன்ம்மா? நான் படிக்கிறதுக்காக நெட்டில் நிறையா பார்க்குறேம்மா, அவ்வளோதான். நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இப்போலாம் எங்கம்மா எல்லாமே ஆன்லைனில் தான் வருது, அதனால தான்மா நான் ஆன்லைனில் உட்காந்து படிக்கிறேன். நீ ஏம்மா தான் தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. கோமதி உடனே, ஏதோ அரசி நீ சொல்கிற, ஆனால் உங்கள் அப்பா உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நீ பண்ணால் போதும். அம்மா என்னம்மா படிக்கிறத போய் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிற அப்படின்னு இங்கே அரசி கோமதியை எப்படியோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. கோமதியும் சரி ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இங்கே கோமதி அரசிக்கிட்ட பேசுனதை இங்கே சுகன்யா பார்த்துறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாண்டியன் அரசியை கூப்பிட்டு, என்ன அரசி படிக்கிறியா இல்லையாம்மா? இப்போல்லாம் அடிக்கடி நீ படிக்கிற மாதிரி அப்பா பார்க்குறதே இல்லையே. இல்லைப்பா, ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், அதான் நீங்கள் பார்க்கல அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. உடனே கோமதி, அதே தாங்க நானும் கேட்குறேன். இப்போலாம் இவ அதிகமாக படிக்கிறது இல்லைங்க, முக்கால்வாசி ஃபோன் தான் ஒன்றா. கேட்டால் ஃபோனில் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என்னமோ இவ போகிற போக்கே சரியில்லைங்க அப்படின்னு சொல்ல, அரசி ஒன்று, அப்பா அம்மா புரிஞ்சிக்கவே மாட்றாங்கப்பா, இப்போல்லாம் ஃபோனில் தான்ப்பா எல்லாம் வருது, அதனால தான் நானும் ஃபோனில் படிக்கிறேன். ஆனால் அதை போய் அம்மா தப்பாகவே நினச்சிக்கிறாங்கப்பா. சரி சரி அரசி, அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதும்மா, அதனால் இதை கேட்குற, அவ்வளோதான். நீ நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினா கண்டிப்பாக அம்மா பெருமிதமாக படுவா. சரிங்கப்பா அப்படின்னு அரசி உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற அரசிக்கு, ஆஹா அம்மா நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க போல், அதான் நம்ம குமார்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுறதையும் சேட் பண்ணுறதையும் அம்மா பார்க்குறாங்க போல், இனிமேல் கொஞ்சம் பார்த்தா இருக்கணும் அப்படின்னு அரசி யோசிக்க சுகன்யா கட்ட உள்ளே போகிறாங்க. அரசி என்ன அரசி பண்ணுற? அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா தான் நின்றுட்டுருக்கேன். இங்கே போகிற அரசி, அத்தாச்சி கரெக்டாக தான் கேட்குது. நீ படிக்காமல் அடிக்கடி ஃபோனுன்றத அத்தாச்சி பார்த்துட்டு தான் இருக்குது, அதனால தான் கேட்குது. நீ குமார் தானே லவ் பண்ணுற, குமார்கிட்ட தானே பேசுகிற, எனக்கு தெரியும் அரசி. ஐயோ அத்தை அதெல்லாம் இல்லை. அரசி சும்மா நடிக்காத, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத வீட்டிலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். குமார் உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான். அரசி நான் ஒன்று சொல்லட்டுமா? உண்மையிலேயே குமார் மாதிரி ஒரு பையனை புருஷனை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நான் அந்த வீட்டில் 2 நாள் தான் இருந்தேன். அந்த 2 நாளுமே எத்தனை இடத்துல தெரியுமா குமார் அவனுடைய நல்ல குணத்தை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அவனுடைய ஃப்ரெண்டு பழக்கு, அவன்கிட்ட பேசிட்டு நான் காதலையும் வாங்கினேன். அரசி தான் எனக்கு உயிர், எல்லாமே எனக்கு அரசி தான் அப்படின்னு உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசிட்டு இருந்தான். பொண்ணுனா அரசி மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவன் பேசிட்டு நான் கேட்டேன். அப்படி வச்சு பார்க்கும்போது உன் மேலே இன்னும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சுருக்கானா? நீ மட்டும் அவனுக்கு மனைவியாக கிடைச்சனா உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். அதனால் நீ தைரியமாக லவ் பண்ணு அரசி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகாது. எல்லாருமே இப்படி தான் பயப்படுவாங்க லவ் பண்ணுறதுக்கு, ஆனால் அப்பா அம்மா சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற, அதானே? நீ யோசிச்சு பாரு, நம்ம வீட்லேயே செந்தில் மீனா, அப்புறம் கதிர்ராஜ், இவங்களாம் என்ன மாமா துரத்தியாக விட்டாரு? இல்லை, அதனால் நீ ஒன்றும் பயப்படாத அரசி, நீ தைரியமாக லவ் பண்ணு, உனக்கு இந்த அத்தை எப்போதுமே சப்போர்ட்டாக பலமாக இருப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்ல அரசி ஒன்று தயங்குறாங்க. என்ன அரசி இன்னும் தயங்குறியா? என்கிட்ட சொல்லாமல் வேணாமான்னு? இங்கே போகிற அரசி, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் எப்படின்னு தெரியாது, ஆனால் நான் வந்து உன்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டேன். காதலிக்கிறவனுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், உனக்கு நான் துணையாக இருப்பேன், நீ நம்பிக்கையாக லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூனியா சொல்லிட்டு வெளில போகிறாங்க. இது வந்து நம்ம மீனா காதில் வாங்கிறாங்க. என்ன இது, இவங்க இப்படி இருக்காங்க, சித்தி நல்லவன்னு பார்த்தா சித்தி சரியில்லையே அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது ராஜி வராங்க. ராஜி வரவும் இங்கே மீனா யோசிச்சுட்டு பார்த்தா ராஜி, அக்கா அக்கா என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப பலமா, ஒன்றும் புரியலையேக்கா அப்படின்னு கேட்க, மீனா எதையுமே காதில் வாங்கல. அக்கா உங்களை தான் கேட்குறேன், என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை ராஜி. சரி, நம்ம சூர்யா சித்தி எப்படி ராஜி? எப்படின்னா புரியலக்கா நீங்கள் கேட்குறது, என்ன சொல்ல வரீங்க? இல்லை ராஜி, சோனியா சித்தி உங்கள் மாரி சித்தியோடைய தங்கச்சி தானே, அப்படி இருக்கும்போது அவங்க மாரி சித்தி மாதிரி இருப்பாங்களா, இல்லை இவங்க வேறு மாதிரியா? ஏன்க்கா என்னாச்சு?
இல்லை எனக்கு தெரியணும் அதான் கேட்டேன். அது நம்ம மார்ச் கிட்டதாக்கா தெரியும். எனக்கே இவங்க அது அது அந்த அளவுக்கு பழக்கம் இல்லைக்கா. அப்புறம் பழக்கமாட்ட மாதிரி பேசுகிறாங்க. அக்கா உங்கள் கேரக்டரே அப்படிதான்க்கா. அப்படியா, ஒரு நிமிஷம் இங்கே வாங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி மீனாவை அழைச்சிட்டு போகிறாங்க. போவும் அங்கே மாறி வந்து பார்த்தோம்னா கொல்லைப்பக்கம் பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ராஜி மார்ச்சத்தையே கூப்பிட்றாங்க. உடனே மீனா, ராஜி என்ன பண்ணுற, இருங்கக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கல, ஒரு நிமிஷம் இருங்க. உடனே மார்ச்சத்தையும் வராங்க. என்னம்மா ராஜி என்னாச்சு? சித்தி எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லுமா. இந்த சித்தியோட டவுட்டா? பரவாயில்லையே சொல்லு, என்ன சொல்லு. நம்ம சூனியா சித்தி இருக்காங்களே, ஆமாம் அவருக்கு என்னம்மா இதாக பண்ணாலும் வந்துட்ட? இல்லை சித்தி, அவங்க எப்படி சித்தி கேரக்டர்? ஏன் என்னாச்சுடி, ஏன் நான் கேட்குறேன், சும்மா சொல்லுங்கண்ணே. அவள் என்ன மாதிரி கிடையாதுமா. நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவள் பெரிய வாயாடி. என்ன சொல்லணும்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி அங்கே இருக்கா. அவள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வீடு. அவள் சொல்லுவா நீ கேளேன் அப்படின்னு இங்கே மாறி உடனே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஏய் உஷா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஏய் மாறி நல்லா இருக்கியா? எத்தனை நாளாச்சு எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபோனே பண்ண மாட்டேற, அப்படி என்ன தாண்டி பண்ணுற? அதெல்லாம் இருக்கட்டும் உஷா, நான் நல்லா இருக்கேன். ஊருக்கு வந்தால் நான் பார்க்குறேன் சரியா? சரி மாறி. அப்புறம் சரி, உன் வீட்டுக்கு பக்கத்தில் என் தங்கச்சி வச்சுருந்தால சுகன்யா, யார் அந்த பஜார் சுகன்யாவா? ஏய் அவள் தாண்டி. அவள் எப்படிடி, நல்லா இருக்காளா? ஆள் எப்படி? அவளுக்கு என்ன குறைச்ச? ஒரு கல்யாணம் பண்ணுனா இவள் பேசின பேச்சை தாங்க முடியாமல் அவன் விட்டா போதுன்னு ஓடி போயிட்டான். இப்போ யாரோ ஒரு இளிச்சவை மாட்டிருக்கானாமே, அவனை இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக இன்னொரு 10 நாள் தான் அதிகபட்சம். அதுக்குள்ளே அப்புறம் அவனும், அம்மா தாயே என்னால் உன்கிட்ட குடும்பம் நடத்த முடியாதுன்னு அவன் விட்டுட்டு ஓடிடுவான். ஏன்டி அப்படி சொல்கிற? இல்லை மாதிரி அவள் உன் தங்கச்சிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறேன். சரியான வாயாடிடி. அப்படியாப்பட்ட வாயெல்லாம் இருக்கக்கூடாது. அதுவும் அவள் பேசினா போதும் தெருவுக்கே கேட்கும். அந்த அளவுக்கு பஜாரி அவள். அவங்க வீட்டில் போன வாரம் ஒருத்தன் வந்து ஏதோ பணம் கொடுத்துருக்கான் போல், அதை வந்து கேட்டுட்டான். அதுக்கு வந்து என் வீட்டில் எப்போடா நீ கேட்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா பேச, அவனும் பதிலுக்கு பணத்தை வாங்கி தான் கேட்க தானே செய்வேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவன் ஆரம்பிச்சிட்டாமா. மாதிரி என்ன பேச்சு தெரியுமா மாதிரி, நாம் கூட நம்ம வயசுக்கு அப்படிலாம் பேச மாட்டோம். நம்மளோட வயசு கம்மி தானே அவன். என்ன பேச்சுமா பேசினா, அவன் குடும்பத்தையும் இழுத்து வச்சு பேசினான். அவன் நீங்கள் பணமே தரலான்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். அப்பா அவள்கிட்டலாம் வாயை கொடுத்து நம்மளால மீள முடியாதுமா. அதுலேயும் கெட்ட எண்ணம், அநியாய கெட்ட எண்ணம். அதனால தான் முதல் புருஷன் ஓடி போயிட்டான். இப்போ ஏதோ நல்ல அந்த புருஷன் நல்லவன் தான் சொல்கிறாங்க. ஆனால் நல்லவனுக்கு இவ செட் ஆக மாட்டா. இவெல்லாம் பஜாரி மாறி அப்படின்னு சொல்ல, மாறி நான் உன் தங்கச்சி பற்றி தப்பாக சொல்ல நினச்சிக்காதடி. நீ வந்து தூரமாக இருக்க, ஆனால் நான் டெய்லியும் பார்த்துட்ருக்கேன் அவளை. அவளை பற்றி கேட்டாலும் எரிச்சலாக இருக்குது. ஒரு குடும்பத்தை 4 குடும்பம் மாற்றுவா அவ. அந்தளவுக்கு கெட்ட எண்ணம் முடிச்சவ. அவள் மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே அப்படி தாண்டி அப்படின்னு அந்த உஷா சொல்ல, மாறி ஒன்று, சரி உஷா நான் கொஞ்சம் வேலை இருக்குது முடிச்சு அவன் பண்ணவா? சரி மாறி பொறுமையாக பண்ணுடி, பார்த்துரு அப்படின்ட்டு உஷா ஃபோன் வச்சுறாங்க. இங்கே மீனா கேட்டதும் மீனாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. சித்தி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாப்போ? என்ன மீனா, நானா சொன்னேன்? ஏன் சுகன்யா வீட்டுக்கு பக்கத்தில் இவ, நானும் இவெல்லாம் ஒன்றா படித்தவங்க. அதனால தான் அவளுக்கே ஃபோன் அடித்தேன். ஏன் மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே மீனா, இல்லை சித்தி இதுக்கு முன்னாடி நான் மறைக்க விரும்பலை. இன்றைக்கி மாமா அரசிகிட்ட பேசிட்டு இருந்தார். அப்போது அரசி ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருந்தா. எனக்கு எதுவும் சந்தேகமாக இருந்தது. அதனால் அரசியை பின்தொடர்ந்து போனேன். பார்த்தா சுகுண சித்தியும் அரசியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அரசி மனசில் இந்த குமார் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது போல். அதை இந்த சுகுண சித்தி சும்மா இல்லாமல், குமார் நல்லவன் தான், அவன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு அரசியை ஏற்றி விட்றாங்க. அரசியும் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு வெட்கப்பட்டு போகிறா. எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சுகுண சித்தி அரசியும் குமாரையும் சேர்த்து வைக்க போகிறாங்க போல். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக குமார் சும்மா இருக்க மாட்டான். குமார் எனக்கு தெரிஞ்சு நல்லவனே கிடையாது சித்தி. சரி உடனே மாறியும், இங்கே பாருமா மீனா, என் பையனை பற்றி நீ ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்க. குமாரெல்லாம் நம்பி கண்டிப்பாக எந்த பொண்ணும் வரமாட்டா. அப்படி வரானா அந்தளவுக்கு குமார் ஏதோ பெருசாக பிளான் பண்ண தான் அர்த்தம். கண்டிப்பாக அரசிக்கு என் பையன் செட்டே ஆக மாட்டாமா. என் பையன் ரொம்ப மோசமானவன், அதை நானே சொல்கிறேன். நீ இப்பயே அரசியை கண்டி, அதுதான் நல்லது அப்படின்னு மாறி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே ராஜும் மீனாவும் யோசிக்கிறாங்க, இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு நேராக போகிறாங்க. போய் அரசியை கூப்பிட்டு, அரசி இங்கே பாரு, நீ என்ன பண்ணுறங்க நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். நீ குமார் நம்பி ஏமாற போகிற. கண்டிப்பாக நீ குமார் நம்பி போகிறனா நம்ம குடும்பத்தையே தலைக்குனிய வச்சுருவான், அசிங்கப்படுத்திடுவான். அவன் வந்து நம்ம குடும்பத்தை பழிவாங்க தான் ஒன்றை பலிகடாவாக பயன்படுத்த பார்க்குறான். நான் சொல்கிறது புரிஞ்சுக்க அரசி அப்படின்னு மீனா சப்போர்ட் பண்ண, சோனியா வந்து, என்ன மீனா ஏன் சின்ன பொண்ணு போட்டு போய் மிரட்டுறீங்க? அவள் ஏதோ சும்மா பேசிகிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்லியாக, அதுக்கு ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சோனியா பேச, உடனே மீனா, இங்கே பாருங்கள் உங்களை சித்தின்னு சொல்கிறேன், அந்த மரியாதை காப்பாற்றிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசிகிட்ட என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத நான் காதில் வாங்கிட்டேன், புரியுதா? இதுக்கு மேலே நீங்கள் சும்மா நடிக்க வேணாம். நான் மட்டும் இதை போயிட்டு மாமாட்ட சொல்லணும்னு வச்சிங்க, இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே முடியாது, புரிஞ்சுக்கோங்க.
என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு அவ. அவளுக்கு நல்லது கெட்டது சொல்லுவீங்கன்னு பார்த்தா, அவள போய் குமார் லவ் பண்ணணும்னு ஏத்தி விட்டுட்டுருக்கீங்க. நீங்கலாம் ஒரு பொண்ணா? உங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க இந்த குடும்பத்த பழி வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்ல ஜோடி சேர்ந்துருக்கீங்க போல. இங்க பாருங்க, ஒழுங்கா திருந்தி நல்லவங்களா வாழ்ந்தா அந்த வீட்ல வாழுங்க. இல்லன்னா நீங்க பழனி சித்தப்பா கூட வாழ முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு இங்க மீனா சோனியாவ மிரட்டி விட்டுட்டு போறாங்க. சோனியாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது? நண்டு சிண்டு மாரி இருந்தா, இவ இவ்ளோ பேச்சு பேசுறாளே! இவளுக்கே இவ்ளோ இருந்தா, அப்ப எனக்கு எவ்ளோ இருக்கும்? போடி போ! முதல்ல இந்த குடும்பத்துலருந்து உன்ன பிரிக்கிறேன். பிரிச்சதுக்கு அப்புறமா குமாரையும், அரசியும் சேர்த்து வைக்கிறேன். அப்புறம் இந்த குடும்பத்த ஒண்ணும் இல்லாம ஆக்குறேன்டி அப்படின்னு சுகன்யா மனசுல நினைக்கிறாங்க.